வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுரமாலினி தேவதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர்ற பெல் சிம்பிளையும் ஆல்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சுரமாலினியோட தேவதையோட குணநலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை வந்து பல மடங்காக பெருக்கி தரும். இப்போ எப்படி பசுவோட மடியிலிருந்து பால் சுரந்துக்கிட்டே இருக்குதோ அதே போல் வந்து இந்த தேவதையை வழிபடக்கூடியவங்களுக்கு தான் நினச்ச விஷயம் வந்து கோடி மடங்காக வந்து பெருகும். இதில் வந்து ஒரு சில ஆபத்துகளும் வந்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஆண் வந்து ஒரு காம எண்ணம் கொண்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து இந்த மந்திரத்தை வந்து உச்சரித்தாங்க, அந்த காம எண்ணத்தோட வந்து உச்சரித்தாங்க அப்படின்னா, அது வந்து பல மடங்காக பெருகி அவங்களோட வீழ்ச்சிக்கு அதுவே வந்து காரணமாயிரும். அதே போல் வந்து ஒரு நபர் வந்து சரியாக வந்து பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து பணம் சேர்க்கணும் அது போல் வந்து ஆசை இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இது போல் மந்திரங்களை வந்து இது போல் பணம் சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து உச்சரித்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கோடி மடங்காக வந்து பலன் அளிக்கும். அதே போல் வந்து வாணிகம் பண்ணக்கூடியவங்க, வாணிகம் அப்படின்னா தொழில் பண்ணக்கூடியவங்க, வெளியில் சென்று தொழில் பண்ணக்கூடியவங்க, இல்லைனா வியாபாரம் பண்ணக்கூடியவங்க, அவங்கெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னாலும் அதே போல் வந்து பல மடங்காக வந்து பெருகி தரும். முன்னர் காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களும் வந்து இது போல் மந்திரங்களை வந்து பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க. எதனால் வந்து பிரயோகம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, மன்னர்களுக்கு என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, வெளியில் இருக்கக்கூடிய நாடுகளை வந்து தன் வசமாக வந்து ஜெயிச்சு கொண்டு வரணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இது போல் முறையெல்லாம் வந்து கையாளுவாங்க. அதுபோல் வந்து இந்த தேவதையோட தரிசனம் கிடச்சிச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு சில பொருட்களை வந்து கொடுத்துட்டு போகும் அப்படின்னு வந்து சோடிகளில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து அந்த தேவதையே வந்து சொல்லிடுமா, வேறு யார்கிட்டையும் இதை வந்து பகிர்ந்துக்க கூடாது, இந்த என்ன பொருள் அப்படின்றத வந்து வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து அந்த தேவதையே வந்து சொல்லிடும். அது போல் விஷயங்களை வந்து நீங்கள் வெளியில் சொன்னீங்க அப்படின்னா, அதுவே உங்களுக்கு வந்து ஒரு சாபமாக வந்து விழுகும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இது என்ன தேவைக்காக பண்ணுனீங்களோ அது வந்து பலன் தராமல் மேற்கொண்டு உங்களுக்கு சாபம் தான் வந்து சேரும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் அதனால வந்து இந்த தேவதையை வந்து உபாசனை பண்ணக்கூடியவங்க வந்து இது எதுவும் பொருட்கள் வந்து கொடுத்துச்சு அப்படின்னா வெளியில் வந்து பகிர்ந்துக்க கூடாது. இந்த தாய் பார்த்தீங்க அப்படின்னா நேரடி தரிசனம் தான் கண்டிப்பாக வந்து கொடுக்கும். இதை பற்றின குறிப்புகள் வந்து குரு மூலியமா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரத்தை வந்து தவறான வழிக்கு வந்து பிரயோகம் பண்ணி வீழ்ந்தவர் வந்து கோடான கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து அதர்வன மாந்திரிகர்கள் வந்து ஒரு பெண்ணாசை இது போல் வந்து கொண்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த தேவதையை வந்து அழைச்சாங்க அப்படின்னா, அது வந்து அவங்களுக்கு பல பெண்களை வந்து அதை அழைச்சிக்கிட்டு வரும். எல்லாத்தையும் வந்து வெளிப்படையாக சொல்லிட முடியாது. இவங்க வந்து ஒரு சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க வந்து ஒரு பெண்ணை வந்து பார்த்து இது போல் பிடிச்சிருக்குது அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னாலும், அந்த பெண்ணை வந்து இவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த தேவதையானது கொண்டு வரும். இவங்கள வசீகர தன்மையோட அது போல் வந்து கொண்டு வரும். இதுவே வந்து அவங்களோட வீழ்ச்சிக்கு வந்து காரணமாக இருக்கும். வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, சுத்தமாக வந்து அழிஞ்சே போயிடுவாங்க சுத்தமாக வந்து. ஏன்னா இந்த தேவதைக்கு வந்து ஆகர்ஷண சக்தி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த தேவதையை வந்து என்னைக்கு வந்து அழைக்கணும் அப்படின்னு ஒரு சில கணக்குகள் வந்து இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வளர்பிறை நாட்களில் வந்து அழைச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல பலன் வந்து தரும். வளர்பிறை நாட்கள் அப்படின்னா பௌர்ணமி நாள், இல்லைன்னா காலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா முகூர்த்த நாள் இருக்கும். இந்த திருமணம் பண்ணக்கூடிய முகூர்த்த நாள் வந்து இருக்கும். அதுபோல் வந்து வீடு வந்து குடி போகிற நாள் இருக்கும். இந்த நாட்கள்லாம் வந்து இந்த பூஜையை வந்து தாராளமாக நீங்கள் வீட்டிலே வந்து பண்ணலாம். இந்த பூஜையை வந்து நீங்கள் வெளி இடங்களில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். அதுபோல் வந்து உங்களோட வீட்டு பூஜை அறையில் பண்ணுறதா இருந்தாலும் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். வீட்டிலே வந்து பண்ணலாம், எந்த விதமான பிரச்சனையும் வந்து கிடையாது. அதுபோல் வந்து படையல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து விமர்சனமாக வந்து வைக்கணும். எல்லாமே முழுக்க வந்து சைவ படையல் தான், அசைவ படையல்லாம் வந்து கிடையாது, சைவ படையல் தான். சைவ படையல் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 வகையான பழங்கள் வந்து வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பழங்கள் 8 வகையான பழங்கள் வந்து வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் பழம், ஆரஞ்சு, திராட்சை, மாதுளம் பழம், வாழைப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 விதமான உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு 8 விதமான பழங்கள் வந்து வைக்கலாம். அதே போல் வந்து கண்டிப்பாக வந்து 8 விதமான மலர்கள் வந்து வைக்கணும்.
இது வந்து ஒரு சில நபர்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா, இது வந்து கண்டிப்பா வந்து பண்ணி தான் ஆகணும். நீங்க வந்து உங்க பக்கத்துல இருக்கிற எதுவும் பூ மார்க்கெட்டுக்கு போனீங்க அப்படின்னா, நெறைய பூக்கள் வந்து வச்சிருப்பாங்க. அங்க வந்து 8 விதமான மலர்கள் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கங்க. அதுபோல வந்து 8 விதமான பானக்கம் வந்து வைங்க. மற்றபடி மற்றபடி இந்த தேவதைக்கு வந்து எதுவும் உருவ சிலை இது போல வந்து குடுக்கணுன்றது கிடையாது. நீங்க வந்து உங்களோட வீட்டு பூஜை அறையில வந்து ஒரு நெய் தீபம் மட்டும் ஏத்தி வச்சுக்கங்க. அதற்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பூஜை அறையில வந்து சாம்பிராணி, ஊதுபத்தி இதெல்லாம் வந்து நல்லா அந்த பூஜை அறை நிறைஞ்சிருப்பது போல வந்து போட்டு நல்லா விமர்சனமா வந்து வைங்க. நீங்களே வந்து குளிச்சு முடிச்சு சுத்தபத்தமா வந்து இருக்கணும். அதுபோல வந்து இந்த பூஜைய வந்து 1 மண்டலம் வந்து பண்ணணும். 1 மண்டலம் அப்படின்றது 48 நாள் வந்து பண்ணணும். படையல்கள் வந்து முதல் நாள் மட்டும் போட்டா போதும். முதல் நாளும், கடைசி நாளும் மட்டும் போட்டா போதும். ரொம்ப வந்து முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா, இந்த 48 நாளு வந்து ரொம்ப வந்து சுத்தபத்தமா இருங்க. மனம் வந்து சஞ்சலப்படாம வந்து பார்த்துக்கங்க. உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அத மட்டும் வந்து நெனச்சுக்கங்க. இப்போ வந்து ஒரு தொழில் வந்து வளர்ச்சி அடைக்கணும். நான் வந்து மென்மேலும் வந்து பணக்காரன் ஆகணும். இது போல வந்து நெனச்சுக்கங்க. அதெல்லாம் ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது. கோடீஸ்வரன் ஆகணும்னு கூட நெனைங்க. அதனாலலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா வந்து ஒரு பெண்ண வந்து வசியம் பண்ணணும். இல்ல இது போல வந்து நெனச்சுட்டு பண்ணுனீங்க அப்டின்னா, அத வந்து ஒண்ணுமே அதுக்கடுத்து பண்ணவே முடியாது. இப்போ வேற மாந்திரீகர்ட்ட போய் பார்த்தீங்க அப்டின்னாலும், ஒண்ணுமே வந்து பண்ண முடியாது. யாரும் வந்து சரி பண்ண முடியாது. ஏன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, ஒரு ஏவல் வந்து ஒரு நபருக்கு ஒருத்தருக்கு பண்றாங்க அப்டின்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு நபருக்கு வந்து ஏவல் பண்றேன் அப்டின்னு வச்சுக்குவோம். அத வந்து வெகு சீக்கிரம் வந்து சரிப்படுத்திறலாம். அந்த நபர்ட்ட இருந்து ஏவல வந்து சரிப்படுத்திறலாம். அதே போல வந்து நீங்களா வந்து ஒரு தெய்வ தேவதைய வந்து அழைக்கிறீங்க அப்டின்னா, அத வந்து உங்கள விட்டு விலக்க முடியாது. ஏன்னா, அது நீங்களா தான் வந்து அழைச்சது. அதனால வந்து உங்கள விட்டு அத விலக்க முடியாது. இத வந்து நல்லா கவனமா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, இந்த உபாசன காலகட்டத்தில வந்து அதுபோல விஷயங்கள்லாம் வந்து நெறைய வந்து தூண்டி வந்து சோதிக்கும். ஒரு வேள மட்டுமே உணவு வந்து எடுத்துக்கங்க. விரதம் இருந்து இந்த பூஜைய வந்து தொடர்ந்து வந்து பண்ணுங்க. சொல்லக்கூடிய மந்திரம் பார்த்தீங்க அப்டின்னா, ஓம் நமோ பகவதே சுரமாலினி யக்ஷ வாசினி க்ளீம் ஹ்ரீம் ப்ரீம் தேவ கன்னியே வா வா ஸ்வாகா. இந்த மந்திரத்தோட முழு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ பகவதே சுரமாலினி. இதற்கு அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, சுரமாலினி தேவதையே நான் உன்னை போற்றி வணங்குறேன் அப்படின்றது அர்த்தம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, யக்ஷ வாசனியே அப்படின்றதுக்கு அர்த்தம் பார்த்தீங்கன்னா, தேவலோகத்துல வாழக்கூடிய தேவதையே நான் உன்னை போற்றி வணங்குறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளீம் ஹ்ரீம் ட்ரீம். இதற்கு இந்த பீஜங்களுக்குரிய அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தையும் நீ எனக்கு தரணும். அதே போல ஆகர்ஷண சக்தியவும் எனக்கு நீ தரணும். நீ எப்போது எனக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்றது வந்து அர்த்தம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, தேவலோக கன்னிகே வா வா. தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கன்னிகையே நான் அழைக்கிறேன் வா வா அப்படின்றது அர்த்தம். அடுத்தது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சுவாகா. சுவாகா அப்படின்றது வந்து அர்ப்பணிக்கிறது அப்படின்றது வந்து அர்த்தம். நான் போட்டிருக்க படையல்களையும் நான் அளிக்கக்கூடிய பூஜைகளையும் வந்து நான் உனக்காக வந்து அர்ப்பணிக்கிறேன் நீ வா அப்படின்றத வந்து அர்த்தம். இன்னொரு முறை வந்து விளக்கமாக வந்து சொல்கிறேன் பார்த்துக்கங்க. ஓம் நமோ பகவதி சுரமாலினி அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து சுரமாலினி தேவதையே நான் உன்னை போற்றி வணங்குறேன் அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா யக்ஷ வாசினியே அப்படின்றது வந்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவதையே நான் உன்னை போற்றி வணங்குறேன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீம் ஹ்ரீம் ட்ரீம். உன்னோட அருளால் வந்து எனக்கு வந்து செல்வமும் கிடைக்கணும். அதே போல் ஆகர்ஷண சக்தி வந்து அதிகமாக வந்து இருக்கணும். அதே போல் வந்து நான் நினச்ச விஷயங்கள் நடக்கணும். நீ அதற்கு என் கூட வந்து துணையாக இருக்கணும் அப்படின்றது இந்த அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, தேவ கன்னிகையே வா வா. இதெல்லாம் தரதுக்கு நீ நேரில் வா அப்படின்றது அர்த்தம். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ கன்னிகையே இந்த இது போல் சக்திகளெல்லாம் எனக்கு தர்றதுக்கு நீ நேரில் வா அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சுவாகா. சுவாகான்றது நான் அளிக்கக்கூடிய படையல்களையும் பூஜைகளையும் வந்து ஏற்றுக்க அப்படின்றது வந்து நான் உனக்காக வந்து அர்ப்பணிக்கிறேன். அதை வந்து நீ வந்து ஏற்றுக்க அப்படின்றது வந்து அர்த்தம். இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா சுரமாலினி தேவதையை வந்து அழைக்கக்கூடிய மந்திரங்கள் வந்து. நன்றி, வணக்கம்.